பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சில சமயம் சில பாதிப்புகள் குடும்பத்தில் ஒரு வியாதிப்படும் போது குடும்பமே பாதிக்கப்பட்டுரும். ஒரு கடன் பிரச்சனை வரும்போது குடும்பமே கலங்கிவிடும். ஒரு மரணம் சம்பவிக்கும் போது ஹோல் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். அப்ப சில பிரச்சனைகள் முழு குடும்பத்தையும் பாதிக்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் இருக்கணும், அதான் விரும்புகிறார். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்படின்னு என்ன செய்யணும்? கேளுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. உடைய தேவை, சுகம், நன்மை என்ன வேணும்? வேலை வேணும், வீடு வேணும், சொந்த வீடு வேணும், திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் கனி வேணும், பரீட்சையில வெற்றி பெறணும். உங்களுக்கு என்ன காரியம் இருக்குது? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல கேட்டா நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்ப ஆண்டவரிடத்துல நீங்க வரும்போது, இன்றைக்கு உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? சுகமா, விடுதலையா, ஒரு ஜெயமா, கடன் பிரச்சனை மாறணுமா? விசுவாசிங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. விசுவாசிங்க. அப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப விசுவாசம் இல்லாட்டா உங்களுடைய ஜெபத்துல பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தோட நீங்க கேட்கணும். உங்க குழந்தை, உங்களுடைய கணவர், மனைவி வியாதி படுக்கையில் யாரோ இருக்கலாம். இயேசுவால் அதை மாற்ற முடியும். இயேசுவால் நம்முடைய தேவையை சந்திக்க முடியும். விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கணும். அமெரிக்காவில் ஒரு போதகர், நல்ல ஒரு ஊழியக்காரர், உண்மை உத்தமா ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு வியாதி. அந்த வியாதி நமக்கு அடிக்கடி பாதிக்கப்படுவார். ஒரு சமயம் ரொம்ப சீரியஸா பாதிப்பு உண்டாகி ரத்தமாய் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். டாக்டர்ஸ் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஒரு நாள் வீட்டில் ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்ததுனால டாக்டர்ஸ் வரவழைக்கப்பட்டாங்க. டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே படுக்கையில் வச்சு டாக்டர்ஸ் அவருக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு பையன், ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கிற மகன் டேவிட் வில்கர்சன், பிற்காலத்தில் பெரிய ஊழியக்காரனாய் வந்தவர், ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கிறார். அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் ரூம் உண்டு மேல் அறையில். அங்கே ஜெபம் பண்ணுவாங்க ஃபேமிலியாலாம். அவன் ஸ்கூல்ல இருந்து முடிஞ்சு வரான். ஸ்கூல் முடிந்து வந்தா